அதிகபட்ச தமிழ் படத்தில திடீர்னு ஹீரோ பப்ளிக் பிளேஸ்ல வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவாரு. இதே ரியல் லைஃப்ல நடந்தா எப்படி இருக்கும்னு நீங்க இதுவரைக்கும் கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதே மாரி ஒரு சம்பவம் 1518ல ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்ற ஒரு நகரத்தில நடந்திருக்குது. இது பேர் வந்து டான்சிங் பிளேக் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த நகரத்தில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் ஃப்ரேட்ரோஃபியா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நகரத்தில இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க டான்ஸ் ஆடும்போது எதுவும் மியூசிக் எதுவும் ப்ளே பண்ணல. அதே சமயம் ஏதான காரணம் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த மாரி எந்த காரணமும் இல்லாம சும்மா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல என்னமோ இவங்க ஒரு ஆள் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கிட்ட இவங்க கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுருக்காங்க. இது 30ஓட நின்னுச்சுன்னா பரவால்ல. கிட்டத்தட்ட 1 மாசத்திலேயே 400 பேர் கிட்ட இவங்க கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுருக்காங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த மக்களும், அதிகாரிகளும் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னா, பிளட் பிரஷர் தாங்க முடியாம தான் இந்த மாரி ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாட்கள் அப்டியே விட்டோம் அப்டின்னா, அவங்களே டான்ஸ் ஆடிட்டு சரியாயிடுவாங்க அப்டின்ற மாரி நெனச்சு விட்டுர்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து நிறுத்தவே இல்ல. கன்டினியூஸா இப்டி டான்ஸ் ஆடிட்டு இருந்தனால, தனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நெறைய பேர் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல ஒரு நாளைக்கே இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி மக்கள் டான்ஸ் ஆடி இறந்து போறதுக்கான காரணங்கள சில விஷயங்கள் கெஸ் பண்ணி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, எர்காட்டிசம்ன்ற ஒரு வகையான பூஞ்சை வந்து இவங்க சாப்பிடுற தானியங்கள்ல வளர்ந்திருக்கலாம். அது வந்து இவங்கள வந்து மனநோயாளியா மாத்தியிருக்கும் அப்படின்ற மாரி சில பேர் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில நடந்த பஞ்சத்தினால இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு மாஸ் சைக்காலஜிக்கல் இல்னஸ்க்கு போயிருக்கலாம். அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க என்னதான் சொன்னாலும், அப்பேல என்ன நடந்துச்சு? எதுக்காக இவங்க டான்ஸ் ஆடுனாங்கன்றது புரியாத புதிராவே தான் இன்ன வரைக்கும் இருக்கு.